ஆகஸ்ட் 23ஆம் தேதி அதிகாலை 22, 23ஆம் தேதி உக்ரைனோட நேரப்படி 22 சாயங்காலத்துக்கு மேல MiG-29 ஒண்ணு உக்ரைன்லேருந்து டேக் ஆஃப் ஆகி அதோட காம்பேட் மிஷன்ஸ்லாம் முடிஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது தலை இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதனால மேஜர் பொந்தார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்து வந்திருக்கு செய்திகள். அதாவது இதில் MiG-29ஓட ஒரு விமானம் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு நபர் மேஜர் அப்படிங்கும்போது ரேங்கிங்ஸ் தெரியும். ஸோ ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இழந்துட்டாங்க உக்ரைன். இது மிக பெருமளவில் இழப்புகள் தான். அதாவது விமானியே கம்மியாக இருக்கிறாங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா இருக்கிற F-16 வச்செல்லாம் பண்ண முடியாது, அட்வான்ஸ்டான இருந்ததெல்லாம் கொடுத்துடுங்க அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க. அதான் வியாபாரமாகாத F-35 இருக்கு இல்லையா? காயெல்லாம் கிடைக்கப்பட வேண்டியது கொஞ்சம் அப்படியே உக்ரைனுக்கு ரீடைரக்ட் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா உக்ரைனுக்காச்சு. ஸோ என்ன நடக்க போகுது, அதை வச்சு உக்ரைன் ஏதாவது செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதே எப்படியோ இல்லை இழப்புகள் அப்படிங்கிறது பண்ணால் விமானியும் சேர்ந்து விமானமும் சேர்ந்து இழப்புகள் தான். உக்ரைனுக்கு பெரும் இழப்புகள் தான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா விமானங்கள்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பல நாடுகள் கிட்டையும். அவங்க கிட்ட பழசு அத்தை பழசானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க உக்ரைன் கிட்ட. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆத்திரங்களை கிளப்புது. அதாவது ஒரு விமானி ஒரு பைலட் இவங்க இறந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு மெடல் குத்துறது, இந்த விமானப்படையில் இருக்கிறவங்க எல்லாம் உயர்வா பாக்குறது, களத்துல தரைப்படையில் இருக்கிறவங்க எல்லாம் தாழ்வா பாக்குறது. அப்புறம் தரைப்படையில் இருக்கிற ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் இறந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் யார் மெடல் தருது அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இது போல கோபங்கள் ஆத்திரங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இருக்கு. நார்மலான டைம்ல டிஃப்ரெண்ட்டு. இப்ப ஏன் இது போல அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது போல ரிசல்ட் இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஊதியங்கள் ப்ராப்பரா தரல. ஆல்ரெடி ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இது போல விஷயங்கள் தொடர்ந்து தப்பு மேல தப்பா உக்ரைன் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல அனலிஸ்ட் இருந்து இருக்கு. இருந்தாலும் உக்ரைன் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு MiG-29 உக்ரைன் இழந்திருக்கிறாங்க. ரஷ்யா அடிச்சாங்களா இல்ல அவங்களே கொண்டு போய் ஏத்துனாங்களா எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மக்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து இன்னொரு சைடு நார்த் கொரியா. நார்த் கொரியா அவங்களோட புசார் 4 ரக ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்க தாக்குறோம் பாருங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளாக கைடட் மிசைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி தாக்குறோம் பாருங்க அப்படிங்கிற பதிவெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ஸ்க்கு பையில பேட்டில் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டைம்ல நார்த் கொரியா வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு களத்தில் இறங்குனாங்க, சண்டை பிடிச்சாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நார்த் கொரியா வீரர்கள் எந்த அளவுக்கு ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட கைடட் மிசைல்களை லான்ச் பண்ணி சில விஷயங்களை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்டர் பகுதிகளில். அதுக்கான காரணம் எலைட் பிரிகேட்ஸ் உக்ரைன் டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ உள்ள வரதுக்கு முன்னாடியே தம்சம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான தாக்குதல் நார்த் கொரியா படை இறங்கிட்டாங்க. உக்ரைனுக்குள்ளேயே வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் ரஷ்யாக்குள்ள வந்தால் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து உக்ரைனுக்குள்ளேயே வச்சு அடிக்கிறாங்க. ஸோ இது போல் வந்து பண்ணால் ரெடி ஆக ஆரம்பிச்சாங்க. ப்ரிகாஷனரியாக வந்து பண்ணால் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உக்ரைன் எஸ்கலேஷனுக்கான ஸ்டேஜில் இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். உக்ரைன் திரும்பவும் ரஷ்யாக்குள்ள போகிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். பல முனை தாக்குதல்லேருந்து அழுத்தமா ஒரு சைடு எஸ்டோனியா இன்னொரு சைடு உக்ரைன் சொல்லிட்டு பல முனை தாக்குதலுக்கான அழுத்தங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களா? இந்த தடவை நார்த் கொரியா வீரர்கள் ஓரளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இந்த புல்லர்ஸ் 4 ரக ஆயுதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா பிக்கப் ட்ரக் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயே ரெடி பண்ணிடுறாங்க. ஃபைபர் ஆப்டிக் கைடன்ஸ் அவங்களுக்கு தெரியும். சப்ரஸ் பண்ணுறது இது போல விஷயங்களை அதில் பண்ண முடியாது. துல்லியமான தாக்குதல் மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த மிசைல் லான்ச் பண்ணும்போது. ஸோ 10லேருந்து 25 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமாக தாக்கி அடிக்கும். ஸோ இது போல் ஆயுதங்களை இப்போ அவங்க தரப்பு யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது அப்கிரேட் பண்ணணும்னாலும் நார்த் கொரியாவுக்கு ஒரு சான்ஸ் தான். வேலை செய்தா இல்லையாங்கிறத உக்ரைனை சோதனையாக நாங்களும் கதை சோதனையாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கிம் ஜாங் அவர்கள் எவ்வளவு வீரர்கள் கர்ஸ்க பாதுகாக்கிறதுக்காக போய் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் முதல்லயே. இப்போ அவங்களுக்குலாம் அஞ்சலி செலுத்தும் விதமா மரியாதை செலுத்தும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் அவர்கள் ஓப்பனா மக்களை கூப்பிட்டு இது போல நம்ம ஆளுங்க ரஷ்யாவோட கர்ஸ்க காப்பாத்துறதுக்காக போனாங்க, இது போல நடந்திருக்கு, அவங்க இது போலலாம் செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான ட்ரிபியூட் அவங்களுக்கான ஒரு அஞ்சலி அவங்க வீர வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து பண்ணா செய்கிறார் கிம் ஜாங் அவர்கள். என்னதான் ஒரு டிக்டேட்டர் அது இது லொட்டு லொஸ்க்குனாலும் உக்ரைனோட அதிபர் இது செய்கிறாங்களா? வரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க.
எல்லா வீரர்களும் இறந்துட்டாங்க டிக்ளேர் பண்ணி, இறந்து போன வீரர்களை இறந்துட்டாங்கன்றதை டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஊதியங்களை கொடுக்குறாங்களா உக்ரைன்? அதுதான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஸோ இதுதான் ஹெவியா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன மாதிரி உக்ரைனோட ராணுவ வீரர்கள் கையாளுறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நார்த் கொரியால இருக்கிறாங்க இல்லையா, சீக்கிரட்டான பேஸு நார்த் கொரியா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சைனாவோட பார்டர் பகுதியில். 6லேருந்து 9 ICBM இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், லான்ச்சர்ஸ்லாம் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் இமேஜ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பிரித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது குற்றச்சாட்டுகள், நார்த் கொரியா இது போல ட்ரூப்ஸ் உள்ள வருது, என்கேஜ் பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாக கிளம்புறாங்கன்னா ஒரு அழுத்தங்கள், டிப்ளமேட்டிக்கல் அழுத்தங்கள். இப்போ சவுத் கொரியா ஒன்றும் பெருசாக என்கேஜ் ஆகிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நார்த் கொரியாவுக்கு அழுத்தங்கள் போடணுமா இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள்லாம் இது போல ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த பிரச்சனை முடியாமல் வளர்ந்துட்டே போகுதுனாலே சிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய களத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள்லாம் FPV ட்ரோன்களே ஃபயர் பண்ணுது. குட்டி குட்டி மிசைலா இல்லை கன்னு மாதிரி ஏதாவது வச்சு சுடுதா அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய FPV ட்ரோன்கள், ரஷ்யாவோட FPV ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை அடையிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுது. இந்த வீடியோ சைலோட இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரோன்லேருந்து லான்ச் ஆகுது ஒரு மிசைல், சின்ன ஒரு இது மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போய் டார்கெட்டை ஹிட் பண்ணுது, அதுக்கப்புறமா போய் இது செகண்ட் ஹிட் பண்ணுது, காமிகாசி ட்ரோன். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த ட்ரோனோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது இந்த காலத்தில், எல்லா வகையிலையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிச்சு அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இழப்புகள் பெருமளவில் நடந்துகிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகள் உள்ள வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எதுக்குனாலும் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு ரஷ்யாவும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ரேடியோ எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் காம்ப்ளெக்ஸை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கலிங்கன்கிராட் போலாண்டு பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 1.5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது இருக்கு. சேட்டலைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சர்க்கம்ஃபரன்ஸு, என்ன அளவுக்கு நீளம், என்ட்ரன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு பல வகையான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட்டை புகைப்படம் வச்சு ரஷ்யா மேசிவாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை வச்சு சிக்னல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அதாவது நேட்டோவோட நாடுகள் என்னெல்லாம் பேசுகிறாங்கிறத ஜாம் பண்ண முடியும், ஒட்டு கேட்க முடியும். ரெண்டாவது ரஷ்யாவோட நேவல் ஃபோர்ஸுக்கும் சரி, ஏர்ஃபோர்ஸுக்கும் சரி கம்யூனிகேட் பண்ண முடியும். சப்மரைன்ஸுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறத பல வகையான விஷயங்கள். ஸோ ரஷ்யாவும் மேசிவாக ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். என்னதான் இருந்தாலும் இந்த கலிங்கன்கிராட் அப்படிங்கிறது பண்ணால் தள்ளி இருந்தாலும் லேண்டு கனெக்டிவிட்டியில் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் காரிடோர் அமைச்சிருவாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஒரு இன்கேஸ் ஏதோ ஒரு எஸ்கலேஷன் வரனா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரஷ்யாவும் மேசிவாக ரெடி ஆகிறாங்க. கலிங்கன்கிராட் அவ்வளோ ஈஸியாக விட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாப்பா இது அமெரிக்காவோட டாமினன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக்குது யூரோப்பியன் யூனியன்லேயே அப்படிங்கிறதோடையும் செய்திகள் வந்துட்டு. இது போல பிரச்சனைகளாக பெருசாகி அணு ஆயுத போர்னு வெடிக்காம பேச்சுவார்த்தை மூலியமா பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.